குட் மார்னிங்ப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல மிரர்ஸ் கான்செப்ட் பார்த்தோம், மிரர்ஸ் ஃபார்முலா, அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாஸ், அது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ், இது ஃபுல்லா ஒரு கிளாஸ் தான், இது எல்லாமே கிளாஸ் தான். ஸோ இந்த பக்கம் ஏர், அதனாலதான் டென்சிட்டி N1 இது N2 எடுத்திருக்கோம். இப்போ லைட் ரேஸ் வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல என்டர் ஆகும்போது எப்படி டிராவல் பண்ணும், இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அதை பத்தி தான் இப்ப பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன் நானு, இந்த ஓங்கிற இடத்துல வச்சிருக்கேன், சரிங்களா? ஓங்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இப்போ மிரர் இருந்து மீன் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருந்து யூங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் நேரா என்ன பண்ணுது, இங்க போய் விழுது. ஆக்சுவலி இதுல இருந்து எல்லா பக்கமும் போகும். நம்ம ஒரே ஒரு லைட் ரேஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம், இந்த சர்ஃபேஸ்ல மேல படுற மாதிரி போய் எடுத்திருக்கேன். இன்னொரு லைட் ரேஸ் இந்த அலாங் திஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வழியா போற மாதிரி ஒரு லைட் ரேஸ் இருக்கும். ஏன்னா மினிமம் 2 லைட் ரேஸ் இருந்தால் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னு தெரியும். அப்ப நான் லைட் ரேஸ் இங்க போய் விழுற மாதிரி என்ன எடுத்திருக்கேன். இங்க பட்டன் என்ன பண்ணுது, இந்த லைட் ரேஸ் வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். எப்படி ரீஃப்ராக்ட் ஆகும், when light rays entering from rarer medium to denser medium, rarer to denser என்ன பண்ணும், it bends towards normal. இதுதான் நார்மல், இந்த டாட்டர் லைன்ஸ் நார்மல். இப்போ நார்மல் பக்கமா திரும்பி போகும்னு சொல்லும். ஆனா ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். எந்த மீடியத்துல டிராவல் பண்ணாலும் அது ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். இங்கே பாத்தீங்கன்னா இது ஏர்ல போகும்போது ஸ்ட்ரெயிட்டா போகுது, திரும்ப இங்க இருந்து போகும்போது கிளாஸ்க்குள்ள போகும்போது ஸ்ட்ரெயிட்டா போகுது. அது மாதிரிதான் இங்கேயும். ஸோ இது ஏர் அப்படின்னா இது கிளாஸ் அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். அந்த மாதிரி இங்க பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். அப்போ நார்மல்ங்கிறது இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கர்வேஷன்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல வரையக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம நார்மல் சொல்றோம். அப்போ இந்த நார்மலை நோக்கி தான் இந்த ரீஃப்ராக்டட் லைட் ரேஸ் வந்து போகும். போகும்போது என்ன பண்ணுது, ஆல்ரெடி ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வழியா போற லைட் ரேஸ் வந்து இங்க வந்துருச்சு. அப்போ இது ரெண்டு மீட் ஆகிற இடம் இதுதான், இந்த இமேஜ் ஃபார்ம். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உடைய இந்த ஸ்டார்டிங் மெத்தட்ல இங்க இருந்து இந்த இமேஜ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வின்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ சொல்றோம். அதே போல இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இந்த ஆர்க் உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகிற இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டோம். இப்ப இதுல இருந்து என்ன செய்ய போறோம்னா, இத டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். என்ன ட்ரையாங்கிள், இந்த NOM ஒரு ட்ரையாங்கிள், NCM ஒரு ட்ரையாங்கிள், NIM இன்னொரு ட்ரையாங்கிள். இதுல இருந்து என்ன செய்யறோம், tan NOM opposite by adjacent, NM by OM. அதே போல NCM, tan NCM opposite by adjacent, NM by MC. நெக்ஸ்ட் NIM எடுத்தாலும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போது NM by MI ன்னு வரும். இங்க இருந்து இது வரைக்குள்ள இந்த NIM. ஸோ 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இது tan θ எடுத்தா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்,
இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது tan theta எடுத்து ஆப்போசிட் பை adjacent, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ஆப்போசிட் பை adjacent. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆங்கிள் வந்து எப்படின்னா மினிமம் ஆங்கிள். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ட்ரையாங்கிள் NOC ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் I எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா NOM பிளஸ் NCM. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் I வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா NOM பிளஸ் NCM. அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்க என்னது? இதுதான். இந்த I எதுக்கு சமம் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள் NOM அண்ட் NCM க்கு சமம். அப்போ இது நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா NOM and NCM. NOM and NCM. ஆங்கிள் NOM அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு tan NOM ல இருந்து எடுக்கும். tan NOMங்கிறது என்னது? NM by OM. அது MN by OM. அப்போ இதுல இந்த ஆங்கிள் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா tan theta வேல்யூ பிகம் தீட்டாவுக்கு சமம். சின்னதா இருக்கிற ஸ்மால் ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் என்னவோ அந்த வேல்யூ அப்படியே எடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sin theta எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். sin 30 அப்படிங்கிறது sin ஜஸ்ட் 30க்கு ஈக்குவலா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி சார் அப்படின்னா இப்போ sin 30யோட வேல்யூ 1/2ன்னு சொல்லுவோம். அடுத்து 0.5. இதை எப்படி சார் 30 டிகிரி ஈக்குவல் பண்ணுவீங்க அப்படின்னா 30 டிகிரி எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன். ஏன்னா SI யூனிட் ஆஃப் டிகிரி ஆங்கிள் வந்து ரேடியன். 1 டிகிரிங்கிறது பை பை 180 ரேடியன். அப்போ 30 டிகிரி எப்படி சார் எழுத போறோம் அப்படின்னா 30 into 1 டிகிரியோட வேல்யூ வந்து 5 by 180. அப்போ இது அடிச்சீங்கன்னா 6ன்னு வரும். அப்ப பையோட வேல்யூ என்ன நமக்கு 3.14 by 6. இப்போ மேல இங்க என்ன இருக்கு பாருங்க, இது 3, இது 6. அரௌண்ட் 3 பக்கத்துல தான் இருக்கு. 3யோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது 1/2ன்னு சொல்லி எழுதலாமா அல்லது 0.5ன்னு சொல்லலாமா? அதுதான் சொல்றாங்க. நீங்க டைரக்டா sin 30யோட வேல்யூ என்னன்னு தெரியும். sin 30யோட வேல்யூ என்னவோ அந்த ஈக்குவலான வேல்யூ தான் அந்த வெறும் 30க்கான ரேடியன் வேல்யூவும் அதே அதே ஈக்குவலான வேல்யூ தான் வரப்போகுது. அப்ப அதனால நம்ம 30 டிகிரிக்கு அப்படின்னா அதை விட கம்மியான ஆங்கிள்ஸ் போக பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா ஈக்குவலா வரும். அதனால ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் sin theta is equal to theta, tan theta is equal to theta, approximately theta. இப்போ அந்த வகையில தான் tan NOM என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் NOM-க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. tan NCM என்ன பண்றா, tan NCM வந்து வெறும் NCM-க்கு ஈக்குவல் எடுத்துக்கிறாங்க. அப்போ tan NOM ஓட வேல்யூ tan NCM ஓட வேல்யூ என்ன பண்றாங்க அப்படியே. உதாரணத்துக்கு tan theta is equal to
mn by om அப்படின்னா அது என்ன பண்ண போறோம்? theta is equal to mn by om சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அது மாதிரி தான் இங்க சிமிலர்லி r என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ r பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இது எதுக்கு சமமா இருக்குது அப்படின்னா இந்த என்சிஎம்ல இருந்து என்ஐஎம் கழிக்கிறதுக்கு சமமா இருக்கும். அதே எப்படி சார் என்சிஎம்ல இருந்து என்ஐஎம் கழிக்கிறதுக்கு சமமா இருக்கும்? என்சிஎம் இது, என்ஐஎம் இது. என்சிஎம் அதிகமா இருக்கு, என்ஐஎம் கம்மியா இருக்கு. இது வந்து இது கழிச்சா அது வந்துடும். அது எப்படி வரும்? அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இங்க என், இங்க எம், இங்க சி. அது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. என், எம், ஐ. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல 90 டிகிரி இருக்கு, இதுலயும் 90 டிகிரி இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து என்ன செய்யறோம்? ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்க. மேல என்ன இருக்குது? ஆர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் ஏவும் ஆர் சேர்ந்ததான் இது. ஏ பிளஸ் ஆர்னு சொல்லுவோம். ஏ பிளஸ் ஆர் தான் நமக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ. இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா சின்னு வச்சுக்கலாம். சும்மா இந்த சி ஏபிசி அந்த ஆர்டர் சின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டு என்ன செய்யலாம்? இது 90 டிகிரி. அப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்களேன். ஏ பிளஸ் பி பிளஸ் 90 டிகிரி. அதே மாதிரி தான் பட்டன் எடுக்கும். ஏ பிளஸ் ஆர் பிளஸ் சி பிளஸ் 90. ரெண்டுக்கும் 90 கேன்சல் பண்ணிருக்கேன். ஏவும் கேன்சல் பண்ணிருக்கேன். அப்போ பி இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆர் பிளஸ் சி இருக்கு. அப்போ பி மைனஸ் சி தான் நமக்கு ஆர். அப்ப பிங்கிறது இங்க என்னது? நமக்கு இந்த ஆங்கிள் ஏபி. ஏபி இது வந்து ஏ பிளஸ் ஆர். இங்க இந்த ஆங்கிள் சின்னு வச்சிருக்கேன். அதுதான் எடுத்திருக்கேன். அப்போ பி மைனஸ் சி இதுல இருந்து இது கழிச்சோம்னா ஆர் கிடைக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு இந்த இடத்துல இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்காங்க? என்சிஎம் மைனஸ் என்ஐஎம் சொல்லி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே போல ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ்க்கு என்ன பண்றோம்? சைன் டீட்டா அந்த டேன் டீட்டாவோட வேல்யூ அப்படி டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ எம்என் பை எம்சி இங்க எம்என் பை எம்என். பை யூசிங் த ஸ்னெல்ஸ் லா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லாவுக்கு என்ன பண்ண போறோம்? n2 by n1 அதானே n2n சொல்லிடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு sin a by sin r அல்லது sin r into n2. இது ரெண்டு கிராஸ். அப்போ n2 into sin r, n1 into sin a. இது ஈக்குவல். இப்பதான் பார்த்தோம் ஐயோட வேல்யூ ஆரோட வேல்யூ. அப்போ n1 இன்னைக்கு ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் எடுக்கும்போது நமக்கு n1 ஐன்னு எடுத்துக்கிறோம், n2 ஆர்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா n1i which is equal to n2r.
இப்ப n1 i அப்படின்னா n1 உடைய ஐயோட வேல்யூ என்ன இப்பதான் பார்த்தோம், mn by m பிளஸ் mn by என்ன வரும் mc, mn by mc. அதே போல n2 into r ஓட வேல்யூ என்ன நமக்கு mn by mc minus mn by m. இப்ப இதுல எல்லாரும் mn காமனா இருக்கிறதுனால mn வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், n n1 by om plus n1 by mc. எல்லாரையும் nm காமனா இருக்கு வெளியே எடுத்து அடிச்சிடுறேன். அட் தி சேம் டைம் n1 என்ன பண்றேன் உள்ள கொண்டு போய் மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப n1 by om and n1 by mc. அதே போல இந்த பக்கம் என்ன பண்ண போறேன், n2 by mc minus n2 by m. அப்போ இது இந்த பக்கம் பண்ணா அப்போ n1 by om plus n2 by mi வரும். இந்த சைடுல n2 by mc minus n1 by mc. இப்போ இதுல என்ன பண்ண போறோம், இது எதுவும் மாற்றம் இல்லை. இதுல மட்டும் என்ன செய்யலாம்னா mc வந்து 1 by mc எடுத்துங்க, அல்லது n2 minus n1 by mc n1 by om plus n2 by m. இதுதான் நம்ம ஃபைனலாக கிடைச்சிருப்பாங்களா. இதுல நாம என்ன செய்யறோம்னா om mi mc யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட். ஓஎம்னா என்ன, ஓங்கிறது வெளியில இருந்துச்சு, இந்த சர்ஃபேஸுக்கு வெளியில இது ஆப்ஜெக்ட், அதனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூன்னு சொல்றோம். அப்போ ஓஎமோட வேல்யூ யூ, ஆனா லெஃப்ட் சைடுல இருக்கிறனால மைனஸ். எம்ஐ இமேஜோட டிஸ்டன்ஸ், இங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ் அது பி, அந்த பக்கத்தினால பிளஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சி நடுவில் இருக்கும் இந்த இடத்துல, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பேர் ஆர்னு சொல்றோம். அப்போ அதுவும் ரைட் சைடு இருக்கிறனால அதுவும் பிளஸ்ல வரும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இதுல நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு மீடியத்தோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1 n2, அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தெரிஞ்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் தெரியாம இருந்து இதெல்லாம் தெரிகிற பட்சத்துல நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஃபார்முலா உருவாகும். சரிங்களா, இது கொஞ்சம் ட்ரையலுக்காக இதில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சில இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி தான் வந்து போனேன். அதனால கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.